சாதி பெருமிதம் பேசினாதான் அது சாதி கட்சி. சாதி ஒழி நீங்க சொல்லல, நான் சொல்றேன், வெளியே சொல்றாங்க. நாம சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைங்கிறத பிரதானமான முதன்மையான ஒரு கொள்கை முழக்கமா வச்சிருக்கிறோம். அதனால சாதி அடிப்படையில எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது, சாதி அடிப்படையில எந்த விதமான பெருமைகளும் பேசக்கூடாது. இதுதான் நம்ம பேசுறோம். இப்ப கட்சியை ஒரு குறிப்பிட்ட என்ன அடையாளம் பார்த்து ஒருத்தன் கட்சியில சேர்றான். அவனை என்ன சாதின்னு பார்த்தா தலித்தா இருக்கிறான். அவன் வரல, அவன் ஒதுங்கி போகிறான். அவன் என்ன சாதின்னு பார்த்தா தலித் அல்லாதவனாக இருக்கிறான். இதுக்கு நானா பொறுப்பாக இருக்க முடியும்? அவன் ஏன் என்கிட்ட வரல? நான் ஓப்பன் ஃபார் ஆள் தானே ஒதுக்கி வச்சிருக்கிறேன். நீ ஏன் என்கிட்ட வரல? என்ன காரணம்? உனக்கு நீ என்ன எதிர்பார்க்குற என்கிட்ட? எனக்கு என்ன பேச தெரியாதா, எழுத தெரியாதா, சிந்திக்க தெரியாதா, செயல்பட தெரியாதா, அல்லது சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாதா, உன் பிரச்சனைக்காக போராட தெரியாதா? இப்போ என்ன தகுதி, நீ வேற என்ன தகுதி எதிர்பார்க்குற? அப்போ உனக்கு திருமாவளவன் தலைமை ஏற்றுக்கிறதுல ஏதோ ஒரு நெருடல் இருக்குது, ஒரு தயக்கம் இருக்கு. அதுதான் சாதி புத்தி. அப்போ உங்ககிட்ட இருக்கிற சாதி புத்தியால தான் இந்த இயக்கம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான இயக்கமா இன்னமும் தேங்கி இருக்குது. நீ சாதி பார்க்காதவனா இருந்தா திருமாவளவன் தலைமை எனக்கு பெஸ்ட், நான் ஒரு தலைமை ஏத்துக்கிறேன், அவர் பேசுற அரசியல பேசுறேன் அப்படின்னு உன்னால வர முடியுமே? எத்தனை பேர் வேற கட்சியில இருந்து வெளியேறவன் இன்னொரு கட்சி தான் போறானே தவிர யாரும் விசிகேக்கு வர்றதில்ல. இல்ல, ஆனா பெருவா 2016க்கு அப்புறம் நான் தொடக்கத்துல இருந்து சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற மாற்றங்களுக்கு ஒரு அது ரொம்ப நெக்லிஜிபிள் தான். அது ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா சொல்ல முடியாது. அப்போ உனக்கு என்ன தயக்கம்ன்ற? திருமாவளவன் தலைமையை ஏற்றுக்கொள்வதில் உனக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லுங்க. ஏதாவது எனக்கு ஒரு ஒரு டிசிப்ளின் இல்லையா, அல்லது என்னுடைய கேரக்டர் இல்லையா, கொள்கை இல்லையா, அப்படி கொள்கை இல்லையா, என்ன உனக்கு பிடிக்காத விஷயம் இருக்கு சொல்லுங்க. 6 மணிக்கு மேல என்ன குடிச்சிட்டு படுக்கிறவனா நானு, அல்லது வேற ஏதாவது தப்பு தாண்டி செய்கிறேன்னா, அல்லது ஏதாவது வெளிப்படையான குற்றங்கள் ஏதாவது செஞ்சுதான் சொல்லுங்க. ஏதாவது கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுறேன்னா எதுவுமே இல்லையே. எந்த குற்றச்சாட்டையும் என்னால் என் மீது உன்னால் சொல்ல முடியாது. சாதியை மட்டும்தான் சொல்ல முடியும். அல்லது திருமணம் ஆகாத இருக்கிறதுனால நீ அதாவது கற்பனையாக ஒரு கதையை தான் கட்டுக்கதையை தான் சொல்ல முடியும். வேற என்ன உன்னால் சொல்ல முடியுது? என்ன தகுதியில் நீ ஒப்பிட்ட அளவில் இங்கே இருக்கிற தலைவர்களில் திருமாவளவன் இந்த தகுதி குறைபாடு உள்ளவர், அதனால் அவர் தலைமையை நான் ஏற்றுக்கலன்னு நீ சொல்லுவேன். லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, தலைவர்கள் பூரா போடுங்க. தலைவர்கள்ட்ட இந்த தலைவர்கிட்ட இந்த குணம் இருக்குது, இந்த தலைவர் இந்த குணம் இருக்குது, இந்த தலைவர்கிட்ட இந்த அப்ரோச் இருக்குது, திருமாவளவன்ட்ட இந்த அப்ரோச் இல்லைன்னு காட்டுங்க. அப்போ உங்ககிட்ட இருக்கிற சாதி புத்தியால் இந்த இயக்கம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான இயக்கமாக தேங்கி நிற்குது. இதுதான் என்னுடைய